பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு தியானம் பார்க்கலாம். முதல் 5 வசனம். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவியாக. அந்த கடைசி காலம் இப்போ தான் நம்ம இருக்கோம். நம்ம கடைசி காலம் முடிஞ்சு கடைசி வினாடிக்குள்ளே நம்ம இருக்கோம். என்னென்னு பாருங்கள், எப்படி இருக்காங்க பாருங்கள் மனுஷங்க. வேதம் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பாருங்க. கடைசி காலத்தில் மனுஷர்கள் எப்படி இருப்பான்னு. எப்படின்னு, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராகவும் அகந்தையுள்ளவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதார்களாகவும் நன்றி இல்லாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுவாப அன்பு இல்லாதவர்களாகவும் அவதூறு செயல்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்கள் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளும் துணிகரமுள்ளவர்களாகவும் இருமாப்பாய் உள்ளவர்களாகவும் தேவ பிரியமுள்ளவர்களாகவும் சுவாக பிரிவுகளாகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கலாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்ற சொல்றாரு. கடைசி காலத்தில் நம்ம இருக்கோம். கடைசி வினாடித்தில் நம்ம சொன்ன காரியம் அத்தனையும் நம்மக்கிட்ட நம்ம பக்கத்துலேயோ நம்ம சபையிலையோ இருந்ததுன்னா அதை விட்டு விலகிருங்க. ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம், கடைசி வினாடிக்குள்ள இருக்கோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் உலகம் எதை தேடி போகுதுன்னா, ஒரு மனுஷன் பணத்தை தேடியும் பெண்களை தேடியும் உலகத்தை காரியத்தை குறித்து தான் அதிகமாக தேடி போகிறான். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஆண்டவர் விலகு என்று சொல்கிறார். விலகலைன்னா கடைசி நாளில் நீங்கள் கைவிடப்பட்டுருவீங்க. என்னென்ன காரியங்கள் தப்புதங்கள் இருக்கோ உங்கள் சிந்தனையில், பார்வையில், வாயின் வார்த்தையில், உதடு, நாவு, எண்ணங்கள், மாம்ச இச்சைகள், கையின் பிரயாசம், நடத்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தலைன்னா உங்கள் முடிவு ரொம்ப மோசமாக போயிடும். தேவன் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தமாக வாழலை, எனக்கு கீழ்ப்படியில அப்படின்னா நரகம்தான் கன்ஃபார்ம். தேவன் உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி யாரையும் கெட்டாப்பில்ல. ஆண்டவர் நன்மை தீமை அறிய இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நன்மை வேணுமா தீமை வேணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இயேசு உங்களை மிரட்டலை. நீங்கள் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எது நல்லது, ஒரு கார் வாங்கினா ஒரு ஃபோன் வாங்கினா நல்லது கெட்டது எதுன்னு பார்க்குறோம். சாய்ஸ் நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. அதே மாதிரி இயேசு பரலோகம் வேணுமா நரகம் வேணுமா அப்படின்னு சொல்லி சாய்ஸஸ் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. அது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக வேதத்தில் போட்டிருக்கு. சாய்ஸை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஆண்டவர் உங்களை மிரட்டலை, உங்களை கட்டாயப்படுத்தலை. உங்களை சாய்ஸ். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரிசுத்தத்துக்கு உண்டான ஏற்ற பலன் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் கிடைக்கும். அநியாயமாக வாழ்ந்தால் அதுக்கேற்ற பலன் நரகத்தில் கிடைக்கும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புகள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள விசுவாசித்தால் போதும். பாவத்தை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு